வணக்கம் மக்களே. இப்ப நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐகே படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரைலர்ல ஃபுல் கதையவே சொல்லிட்டாங்க. அதை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 2040ல நடக்கிற ஃபியூச்சர் கதை அப்படின்னு சொல்லலாம். ரிஷி சூர்யா ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனில லவ் ஆப் ஒன்று இருக்கு. அந்த லவ் ஆப் மூலியமா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் செட் ஆச்சா இல்லையா, அவங்க லைஃப்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீதி கதை. பிரதீப்போட டியூட் அண்ட் டிராகன் படத்தை கம்பேர் பண்ணும். இந்த படத்துல வந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ள கொஞ்சம் வளவலா கொலக்கலான்னு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பண்ணிருப்பாரு. பட் இந்த படத்துல கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட்டா நல்லா பண்ணிருக்காரு. எஸ் சூர்யா நடிப்பு அரக்கன் அவர் கொடுத்த வில்லனிக் கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. கீர்த்தி ஷெட்டிக்கு ஒரு லூஸ் ஹீரோயின் கேரக்டர் என்னடா சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தா டேலண்டடா பெட்டராகவே பண்ணிருக்காங்க. கௌரி பிரியாவோட ஆக்டிங்கும் சரி, யோகி பாபுவோட அங்கங்க வர்ற ஒன்லைனர் காமெடிஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அனிருத்தோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அவரோட சாங்ஸ்லாம் ஆல்ரெடி ஹிட். இந்த படத்தோட பிஜிஎமும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேக்கு தகுந்த நல்லா எங்கேஜிங்காகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் போட்டிருக்காரு. இவரோட மியூசிக் இந்த படத்தை ஒரு பெரிய பில்லரா தாங்கியிருக்கு. சீமான் அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப போல்டாவும் எஃபெக்டிவாகவும் நல்லாவும் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு.